So friends, இப்போ நம்ம பார்க்க போறது lesson number 3. So lesson number 3ல கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா क्वेश्चनமே பித்தகோரஸ் தியரமை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். So friends, பித்தகோரஸ் தியரம்னா இத நீங்க ஆல்ரெடி காலேजेसலயும் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. இந்த டயகிராமை பார்த்தோனே தெரியும். இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா c ன்னு சொல்லுவாங்க. இல்லனா ஸ்லோப் னு கூட சொல்லுவாங்க, ரைட்? ஸ்லோப் c எது வேணா நீங்க சொல்லலாம். சோ இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா c √a² + b². சோ இத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. டைரக்ஷன் क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணனும்னா இந்த பித்தகோரஸ் தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஸ்லோப். இததான் எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது இதோட ஸ்கொயர் ரூட் போட்டுட்டீங்கன்னா கிடைச்சிரும். So friends, lesson number 2 க்கும் lesson number 3 க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. lesson number 2 ல பாத்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட் எல்லாமே ஈஸ்ட்ல இருக்கும், எண்டிங் பாயிண்ட் நார்த்ல இருக்கும். சோ ஈஸியா என்ன டிஸ்டன்ஸ்னு சொல்லிரலாம். பட் lesson number 3 ல எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட்ல இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல மீட்டர்ஸ்லாம் போயிட்டு இந்த பாதியில வந்து நின்றுவாங்க. நின்னதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படினு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேஸ்ல பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சோ फ्रेंड्स, இப்போ நிறைய क्वेश्चन பார்க்க போறோம். சோ எல்லா क्वेश्चन பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிரும். சோ டைரக்ஷன்ல பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு. சோ फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Ram started walking towards east. After walking 10 meters he took a right turn. So friends, ராம்ங்கற पर्सन வந்து ஈஸ்ட நோக்கி போறாங்க. எத்தனை மீட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர். அதுக்கு அப்புறமா ரைட் டர்ன் எடுக்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம்னா இத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு. சோ ராம்ங்கற पर्सन 10 மீட்டர் ஈஸ்ட நோக்கி போறாங்க. சோ நம்ம என்ன சொல்லலாம்னா இது 10 மீட்டர்னு வெச்சுக்கலாம். இது போனதுக்கு அப்புறமா he took a right turn and walked 10 meters னு சொல்றாங்க. இங்க இருந்து ரைட் எடுத்து ஒரு 10 மீட்டர். சரிங்களா? இது ஒரு 10 மீட்டர்ஸ். இத ரைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நிறைய பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ ரைட் எடுத்து 10 மீட்டர்ஸ். He took a left turn and walked 30 meters. இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 30 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. இது 10 மீட்டர்னா 30 மீட்டர்ங்கிறது கொஞ்சம் பெருசா போடுங்க. சரியா? ஓரளவு கொஞ்சம் பெருசா போட்டுருங்க. இது எவ்வளவு மீட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 30 மீட்டர்ஸ். அதுவும் ரைட் எடுத்து கிடையாது, லெஃப்ட் எடுத்து 30 மீட்டர்ஸ். So last and again took a left turn, he walked 40 meters னு சொல்லிருக்காங்க. So friends, இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 40 மீட்டர் போறாங்களா. இது எவ்வளவு மீட்டர்? 10 மீட்டர். அப்போ இங்க இருந்து 40 மீட்டர் லெஃப்ட் எடுத்து போறாங்கன்னா கண்டிப்பா இது வரைக்குமாவது வந்திருப்பாங்க. ஸோ மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை 40 மீட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? 40 மீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கணும். இது 10 மீட்ரு, இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அவங்க போனது 40 மீட்ரு. அப்படின்னா என்னது? இது எவ்வளோ மீட்டர் இருக்கும்? 10 மீட்ரு. சரிங்களா? ஏன்னா இது எதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். இது எவ்வளோ மீட்டர் இருக்கும்? 30 மீட்டர் இருக்கும். ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் இருக்கும். ஓகே தானே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ராம்ங்கிற पर्सन வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈஸ்ட் நோக்கி 10 மீட்ரு, ரைட்டு திரும்பி ஒரு 10 மீட்ரு, லெஃப்ட் திரும்பி ஒரு 30 மீட்ரு, லாஸ்ட்டில் ஒரு லெஃப்ட் திரும்பி 40 மீட்ரு. ஸோ இது 10 மீட்டர்னு சொல்லும்போது 40 மீட்டருங்கிறது கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இது ஒரு 10 மீட்ரு, இது ஒரு 30 மீட்ரு, மொத்தம் டிஸ்டன்ஸ் 40 மீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். நவ் ராம் ஹவு ஃபார் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ராம் மொதல் எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பேசிக் அதாவது ஃபஸ்ட் லெசன்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லி கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ராம்ங்கிற पर्सन எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தானே இருக்காங்க, இந்த இடத்துல தானே இருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ டைரக்ஷன் என்னன்னு நம்ம சொல்லியாச்சுன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ராம் இருக்கிறது எண்டிங் பாயிண்ட். இது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டா, இது எண்டிங் பாயிண்ட்டா. ஸோ இதுக்கும் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த கோடு, இந்த டாட்டட் லைனுங்கிறது என்னது? அங்கே போட்டிருக்கோம்ல பித்தகோரஸ் தியரமில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டாட்டட் லைனை நம்ம போட்டுட்டோம். தெரியுதுங்களா? இந்த டாட்டட் லைனை இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ ஏ எது பி எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கோடு போடணும், இங்கே ஒரு கோடு போடணும். ஸோ அப்போ இது ஏ, இது பின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் போட்டாச்சு. ஸோ அப்போ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும். ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்னது? ஏ. அதே மாதிரி இந்த டோட்டல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏ என்னன்னு பாருங்கள். இது ஒரு 10 மீட்ரு, இது ஒரு 30 மீட்ரு. அப்போது ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்ரு. ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பி என்னன்னு பாருங்கள். பிங்கிறது இந்த சின்ன டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்ரு. ஸோ அப்போ பி என்னன்னு சொல்லிடலாம்னா 30 மீட்டர்ஸ். நம்மளுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். c = √a² + b². a²ங்கிறது 40² பண்ணிங்கன்னா 1600. b²ங்கிறது 30² பண்ணிங்கன்னா 900. ஸோ ஃபைனலாக c = √2500. ஸோ c = 50. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சி நம்மளுக்கு 50 கிடச்சிருச்சு. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்ரு. ஆனால் என்ன டைரக்ஷன் கேட்டிருக்காங்க? நார்த் ஈஸ்ட். ஸோ ஃபைனலாக இது கிடச்ச ஆன்சர் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷனு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஈஸி, டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இந்த ஸ்லோப்புக்கு தேவையான லைனை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த டாட்டட் லைனுங்கிறது ஸ்லோப்பு. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா இந்த கோடும் சேர்ந்தது தான் ஏவும் பியுமா இருக்க முடியும். கரெக்டு தானே? இந்த டாட்டட் லைன் வரைஞ்சிட்டிங்க, அப்போ இந்த கோடும் தான் ஏபி. ஸோ இது ஏன்னு சொல்லும்போது இந்த மொத்த டிஸ்டன்ஸுமே ஏ தான், மொத்த டிஸ்டன்ஸ் 40. அப்போது இது பின்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி 13 தெரியும். ஸோ ஏ வந்து 40, பி வந்து 30. அந்த பித்தகோரஸ் தியரம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு டவுட்டாக கூட இருக்கலாம் இந்த கொஷன். இன்னும் நிறைய கொஷன் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கொஷனும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பித்தகோரஸ் தியரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டைரக்ஷன் டாப்பிக்கில். கொஷன் நம்பர் 2. ஸோ கமல் கோஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கமலுங்கிற பர்சன் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் நார்த்தை நோக்கி போகிறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ நார்த்தை நோக்கி கமல் போகிறது 12 கிலோமீட்டர்ஸ், ரைட்? ஸோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸாகவே வச்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ். இப்போ கமலுங்கிற பர்சன் இங்கே இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்லேயே சொல்லியாச்சு இதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து கமலுங்கிற பர்சன் 12 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். அண்ட் தென் he goes 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தில் 12 கிலோமீட்டர், திருப்பி இங்கேருந்து சவுத்தில் 8 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 கிலோமீட்டர்னா அவன் திருப்பி சதர்ன் சைடு நோக்கி வருவான். இந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது புரியுதுங்களா? 12 கிலோமீட்டர் மேலே 8 கிலோமீட்டர் திருப்பி கீழே சதர்ன் சைடில். இப்போது வந்து அந்த கமலுங்கிற பர்சன் இந்த பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ட் he goes 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்டா. இந்த பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட்டை நோக்கி எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா 3 கிலோமீட்டர்ஸுங்கிறது இந்த சைடு, ஒரு 3 கிலோமீட்டர் இந்த பாயிண்டில் வச்சுக்கலாம். ரைட், ஓகே, அவ்வளோதான். இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how far he is from the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. பாருங்கள், ஏதாவது இந்த பாயிண்ட்டில் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம், லெசன் நம்பர் 2 மாதிரி. இப்போ பாதியில் வந்து நின்னாச்சு. அப்போ என்ன நீங்கள் பண்ணணும்? டாட்டட் லைன் வைக்கணும். டாட்டட் லைன் வச்சதுக்கப்புறமா இந்த 2 கோடை நீங்கள் கரெக்டாக எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இது டாட்டட் லைன், ரைட்? ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. டாட்டட் லைன் வச்சாச்சு. டாட்டட் லைனுங்கிறது இந்த லைன் வச்சாச்சு. அப்போ இந்த கோடும் போடணும், சரிங்களா? அப்போது இந்த கோடு போட்டாச்சு, அதே மாதிரி இந்த கோடு போட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் பெரிய பெரிய கொஷனில் ஈஸியாக கண்டுபிடிக்க கற்று வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கொஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் டாட்டட் லைன் வச்சுருக்கோம். அப்போ இது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஏவாக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ ஏ என்னவாக இருக்கும்? 3 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். அடுத்து இது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 12 கிலோமீட்டர் மேலே போயிட்டு 8 கிலோமீட்டர் கீழே வந்தாச்சுன்னா பாக்கி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பாக்கி இருக்கும். ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்லோப்பு. இந்த சி கண்டுபிடிக்கணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயருங்கிறது 9, பி ஸ்கொயருங்கிறது 16. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எல்லா வேல்யூஸுமே கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லோப்பு டாட்டட் லைன் வரைகிறது, அதுக்கப்புறமா இந்த 2 லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். கொஷின் நம்பர் 3. A person started walking in north direction and traveling a distance of 20 meters. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தை நோக்கி 20 மீட்டர் போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம்னா 20 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 20 மீட்டர்ஸ் எதை நோக்கி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தை நோக்கி போகிறாங்க, ரைட்? ஸோ எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ 20 மீட்டர்ஸ். அதுக்கப்புறமா லெஃப்ட் எடுத்து 25 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட்னா இந்த சைடு. ஸோ லெஃப்ட் எடுத்து எவ்வளோ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த பாயிண்டில் இப்போ இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரம் இயர் he took a right turn and walked 20 meters. ஸோ இங்கேருந்து ரைட்டுங்கும் போது இந்த சைடு. ஸோ ரைட் எடுத்து எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டில் இப்போ இருக்கலாம், ரைட்? ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா and finally took a right turn and walked 35 meters. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்து 35 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இது எவ்வளோ மீட்ரு? 25 மீட்ரு. ஆனால் இங்கேருந்து ரைட் எடுத்து போகிறது 35 மீட்டர். ஸோ என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இதை தாண்டி இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மீட்டராக இருந்திருக்கும். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டராக இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் எடுத்து 35 மீட்டரு. ஸோ இது ஆல்ரெடி 25 மீட்டர் கவர் ஆகிடுச்சு. அப்போ பாக்கி இருக்கிற 10 மீட்டர் தான். ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம்னா 35 மீட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள்.
how far is he from the starting point and in which direction கேட்குறாங்க. எந்த டைரக்ஷனில் இருக்காங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, எக்ஸாக்டாக நார்த்தில் இல்லை ஈஸ்டில் இல்லை நடுவில் இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா நார்த் ஈஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட். ஆனால் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேறு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே ஸ்லோப்பு தான், பாதியில் நின்னாச்சு. இந்த கோடு நீங்கள் போட்டாச்சு, இந்த கோடு போட்டிங்கன்னா அடுத்து என்னது, இந்த கோடு நீங்கள் போடணும், இந்த கோடு போடணும். கரெக்டு தானே? அது எப்படி வேணால் இருக்கலாம் ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ இந்த ஸ்லோப் நீங்கள் போடணுன்னா இந்த லைன் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனுங்கிறது நான் இந்த கோடு போட்டிருக்கேன், அதே மாதிரி இந்த லைனுங்கிறது இந்த கோடு போட்டிருக்கேன். கரெக்டு தானே? ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், நீங்கள் ஏன்னு சொல்லலாம், இந்த பெரிய டிஸ்டன்ஸை நீங்கள் பின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விதத்தில் ட்ரையாங்கிள் போடலாம். இப்படி கூட நீங்கள் ட்ரையாங்கிள் போடலாம், இப்படி கூட போடலாம், நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. பட் எப்படி நீங்கள் டயக்ராம் போட்டாலும் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏங்கிறது இந்த டாப் டிஸ்டன்ஸ் ஏ தான், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ இது 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது ஏவோட வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அடுத்தது பி. ஸோ பிங்கிறது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு, இது ஒரு 20 மீட்ரு, இது ஒரு 20 மீட்ரு. கரெக்டு தானே? இந்த டிஸ்டன்ஸ் தான் இதுவும். ஸோ இது ஒரு 20 மீட்டர்ஸ், இது ஒரு 20 மீட்டர்ஸுங்கும் போது 40 மீட்டர்ஸ் தான் பி. ஸோ பி என்ன சொல்லலாம்னா 40 மீட்டர்ஸ். ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது 10 ஸ்கொயரு 100, பி ஸ்கொயருங்கிறது 40 ஸ்கொயரு 1600. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம்னா 1700ன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆப்ஷனில் இப்படியே இருக்கான்னு பாருங்கள், இல்லை இதை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணலாம். 1700 17 × 100ன்னு சொல்லலாம். கரெக்டு தானே? 17 × 100னாலும் 1700 தான். ரூட் ஆஃப் 100ங்கிறது 10. ஸோ 10 ரூட் 17 மீட்டர் நார்த் ஈஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1700 17 × 100ன்னு எழுதலாம். ஸோ ரூட் ஆஃப் 100ங்கிறது 10, ஆனால் ரூட் ஆஃப் 17 அப்படியே தான் இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 100க்கு மட்டும் 10 ரூட் 17 போட்டாச்சு. ஸோ எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. ஆல்ரெடி எந்த டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நார்த் ஈஸ்ட். ஸோ ஃபைனலாக கொஷின் நம்பர் 3க்கு நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 10 ரூட் 17 மீட்டர் நார்த் ஈஸ்ட். கொஷின் நம்பர் 4. ஸோ பங்கட் ட்ராவல் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகே, ஸோ இதை என்ன நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா 7 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அண்ட் தென் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னு சொல்கிறாங்க. லெஃப்ட்டுங்கிறது இந்த சைடு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் அந்த பர்சன் பங்கத்து இருப்பாங்க. ஸோ ஃபர்தர் ட்ராவல் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துங்கிறாங்க. ஸோ மறுபடியும் சவுத் நோக்கி 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் எண்டிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்தாச்சு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவங்க கேட்குறது ஹவு ஃபார் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எப்போதும் போல் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல குட்டியாக ஒரு டாட்டர் லைன் வச்சுருவீங்க. கரெக்டு தானே? டாட்டர் லைன் இப்படி வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த பித்தகோரஸ் தியரம் ஃபார்மில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸு இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும். அப்போது இந்த சைடு ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இது என்னவா இருக்கும், பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏவோட டிஸ்டன்ஸு. இது 5 கிலோமீட்டர்ஸ்னால் அப்போ இது என்னவாக தான் இருக்கும், 5 கிலோமீட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏவோடது எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 5 கிலோமீட்டர்ஸ். அடுத்தது மொத்த டிஸ்டன்ஸு. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 7 கிலோமீட்டர்ஸு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸு. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் பி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கரெக்டு தானே? இது 7 இது 5னா மொத்த டிஸ்டன்ஸ் 12. இப்போ நீங்கள் எப்போதும் போல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது 25, பி ஸ்கொயருங்கிறது 144, ரூட் ஆஃப் 169. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிங்கன்னா 13. எல்லாமே கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக கிடச்ச ஆன்சர் 13 கிலோமீட்டர்ஸ் கொஷின் நம்பர் 4க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஷின் நம்ம பார்த்துட்டே வரோம்ல, ஏன்னா கஷ்டமான கொஷின்லாம் பார்க்க போகிறோம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4 சம் பார்த்தோன்னே என்ன பண்ணியிருப்போம்னு புரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டிங் பாயிண்ட்டு, அந்த டாட்டட் லைனு, அந்த ஸ்லோப்பு, அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கனாலே ஏபியை எக்ஸாக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கொஷின் நம்பர் 5. A person walks 4 km towards west. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை 4 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வெஸ்ட்டை நோக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 4 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் ட்ராவல்ஸ் 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரைட்டுங்கும் போது இந்த சைடு ரைட்டு திரும்பி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் பெருசாக வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் போட்டுக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ். இப்போ அந்த பர்சன் இந்த பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ராவல்ஸ் ஈஸ்ட் அண்ட் 12 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட்டை நோக்கி 12 கிலோமீட்டர். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 12 கிலோமீட்டர்னால் இவ்வளோ தூரம் இருக்கும். ஏன்னா இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸு. அப்போது இது கண்டிப்பாக எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ்னு சொல்ல முடியும், ரைட்? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மொதல் வெஸ்ட்டை நோக்கி 4 கிலோமீட்டர்ஸு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டு திரும்பி 9 கிலோமீட்டர்ஸ், இப்போ மறுபடியும் ஈஸ்ட்டை நோக்கி 12 கிலோமீட்டர்ஸ். ஃபைனலி ஈ ட்ராவல் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சதர்ன் சைடு நோக்கி 3 கிலோமீட்டரா, இங்கே ஆல்ரெடி 9 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 3 கிலோமீட்டருங்கிறது சின்னதாக தான் இருக்கும், ரைட்? ஸோ 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது புரியுதுங்களா? இது 9 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்கள் 3 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ பெருசு போட்டுறக்கூடாது. 9க்கும் 3க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி டாட்டர் லைன் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கோடு போட்டுருங்க, இங்கே ஒரு கோடு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா பின்னு சொல்லுவீங்க. ஸோ ஏங்கிற டிஸ்டன்ஸு இதுக்கு ஈக்குவல் தான். ஆல்ரெடி இதோட டிஸ்டன்ஸ் என்னது 8. ஸோ அப்போ ஏ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் சொல்லலாம். அடுத்தது பி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது இதில் 3 போயிடுச்சுன்னா அப்போ பாக்கி பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? மொத்த டிஸ்டன்ஸ் 9, அதில் 3 போயிடுச்சு, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 6. ஸோ அப்போ பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து போல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயருங்கிறது 8 ஸ்கொயர் 64, b ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்கன்னா 36. அப்போ ரூட் ஆஃப் 100, ஸோ 10 எல்லாமே கிலோமீட்டர்ஸில் இருக்கிறனால 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 5th சம்முக்கு கிடைச்ச ஆன்சர் 10 கிலோமீட்டர்ஸ். Question number 6. A child is looking for his father. He went 90 meter in the east before turning to his right. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு வந்து அவங்க ஃபாதரை பார்க்குறதுக்காக 90 மீட்டர் போகிறாங்க ஈஸ்ட்டில், ரைட்டு திரும்புறதுக்கு முன்னாடி. நல்லா கவனிச்சுக்கோங்க. A child looking for his father. He went 90 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இது 90 மீட்டர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஈஸ்ட்டை நோக்கி 90 மீட்டர் பிஃபோர் டேர்னிங் டுவர்ட்ஸ் ரைட் டர்ன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90 மீட்டர் போனதுக்கப்புறமா இப்போ ரைட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஈவன் 20 மீட்டர் பிஃபோர் டேக்கிங் இஸ் ரைட் டர்ன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆல்ரெடி ரைட்டில் தான் இருக்காங்க, இன்னொரு 20 மீட்டர் போனதுக்கப்புறமா மறுபடியும் ரைட் டர்ன் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் இருப்பாங்க 20 மீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ ரைட் டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 90 மீட்டர், அப்போ 90 மீட்டர் போனதுக்கப்புறம் ரைட் டர்ன், அதுக்கப்புறம் ரைட் டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மீட்டர், அப்போ 20 மீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு ரைட் டர்ன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அங்கிள் ஹோம் போயிட்டு அங்கேருந்து 30 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் எடுத்து 30 மீட்டர்னு சொல்லும்போது இதுதான் 30 மீட்டர், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மொத்தம் 90 மீட்டர், அப்போ 30 மீட்டருங்கிறது ஓரளவுக்கு சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ஃபாதர் வாஸ் நாட் தேர், அந்த இடத்துலேயே அவங்க ஃபாதர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் தேர் ஈவெண்ட் 100 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், இந்த பாயிண்ட்லேருந்து 100 மீட்டர் நார்த்தை நோக்கி போகிறாங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 மீட்டர் தான், அப்போ 100 மீட்டருங்கிறது கண்டிப்பாக பெரிய லைனாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, நார்த்தை நோக்கி எவ்வளோ மீட்ரு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ். இது எவ்வளோ மீட்ரு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 20 மீட்ரு. அப்போ இது எவ்வளோ மீட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 80 மீட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்னு சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட் இஸ் ஃபாதர் இன் அ ஸ்ட்ரீட், இந்த இடத்துல அந்த சைல்டு வந்து அவங்க ஃபாதரை பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ தான் இது எண்டிங் பாயிண்ட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த சைல்டு ஸ்டார்ட் ஆனது, இது முடிச்சது, ரைட்? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு ஃபார் இஸ் அ சன் மீட் இஸ் ஃபாதர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எப்போதும் போல் டாட்டர் லைனை வச்சுருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும். டாட்டர் லைன் வச்சுட்டிங்கனால இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆயிடுச்சு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும்னா 18 தெரியும். ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 18 தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான். நம்மளுக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு போனது 90 மீட்ரு. அப்போ 90 மீட்டரில் இந்த 30 மீட்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ். அப்போ பியோடது 80 மீட்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது, நிறையா வாட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதரை பார்க்க 90 மீட்டர், ரைட்டு திரும்பி 20, திருப்பி ரைட்டு திரும்பி ஒரு 30, அப்புறம் நார்த்தில் ஒரு 100 மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டாட்டர் லைன் வச்சாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 90 மீட்டரில் இந்த 30 மீட்டரை மைனஸ் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா பாக்கி இருக்கிறது 60 மீட்டர். ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 100 மீட்டர் தெரியும். இது 20 மீட்டர் போயிடுச்சுன்னா இது 80 மீட்டர். அப்போ பிங்கிறது என்னவாக இருக்கும், 80 மீட்டர். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது இந்த ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயருங்கிறது 3600, b ஸ்கொயர் 6400. ஸோ ஆன்சர் என்ன சொல்லலாம்னா 10,000, ரைட்? ஸோ 10,000 நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 6400 3600 10,000. ஸோ ரூட் ஆஃப் 10,000 அப்படிங்கிறது 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் 100 மீட்டர்ஸ் தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக உங்கள் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஸோ இதோட கான்செப்டை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Question number 7. A man walks 2 kilometers
towards north. So friends, north நோக்கி எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 kilometers. ஸோ இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ நார்த்தை நோக்கி 2 kilometers. ஓகே, இது 2 kilometersனு வச்சுக்கலாம். ரைட், இப்போது இந்த பர்சன் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 kilometerங்கிறது எவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம், அவ்வளோ சின்னதாக போட்டுடலாம். ரைட், ஸோ இது வரைக்கும் 2 kilometers. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு he turns to east and walks 10 kilometersன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 10 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் ஈஸ்ட்டை நோக்கி 10 kilometers. தென் he turns to east 10 kilometers போயாச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் he turns to north and walked 3 kilometers. திருப்பி இந்த இடத்துல நார்த்தில் போயிட்டு 3 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 kilometers. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் he turns towards east and walks 2 kilometers. மறுபடியும் ஈஸ்ட்டை நோக்கி 2 kilometersனு சொல்லியிருக்காங்க. ரைட், மறுபடியும் ஈஸ்ட் நோக்கி 2 kilometersனால் இந்த பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நார்த்தை நோக்கி 2 kilometers, ரைட்டு திரும்பி 10, திருப்பி நார்த்தை நோக்கி 3, அப்புறம் திருப்பி ஈஸ்ட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா 2 kilometers. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி எண்டிங் பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ how far is he from the starting point? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதும் போல் டாட்டட் லைன் வச்சுருங்க. இந்த டாட்டட் இவ்வளோ வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிங்கன்னா அது என்னவாக இருக்கும், பியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு தெரியும்னா உங்களுக்கு ஏவாக இருக்கும். நிறைய சம் சால்வ் பண்ணிட்டோம்ல, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏவோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக 10, இது மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2வா, இது மொத்தம் 10, இது மொத்தம் 2ன்னு சொன்னால் ஏவோட டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். அடுத்தது பி என்னன்னு பார்க்கணும். ஸோ பிங்கிறது இந்த மொத்த ஹைட்டு, இது ஒரு 3 இருக்குது, இது ஒரு 2 இருக்குது. அப்போ பியோடது என்னன்னு போயிட்டிங்கன்னா 5 kilometers, ஏவோடது பார்த்தீங்கன்னா 12 kilometers. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த டிஸ்டன்ஸு 10 to 12, இந்த ஹைட் வந்து 3, 2ங்கிறது 5. ஸோ ரூட் ஆஃப் a square + b square, அப்போ a squareங்கிறது 12 squareங்கிறது 144, b squareங்கிறது 5 square 25, ரூட் ஆஃப் 169, அப்போ என்ன கிடைக்குன்னா 13. எல்லாமே கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 kilometers. Question number 8. A man walks 1 kilometer towards east. So once east நோக்கி 1 kilometerன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 kilometer தானே ஒரு சின்னதாக போட்டுக்கலாம். ரைட், ஸோ 1 kilometer ஈஸ்ட்டை நோக்கி. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா and then turn to south and walks 5 kilometers. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத்தில் 5 kilometersன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லிக்கலாம் நம்ம 5 kilometers. சரிங்களா? ஓகே, கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். இது 5 kilometers. அகெயின் he turns to east and walk 2 meters சொல்லியிருக்காங்க. 2 kilometers. மறுபடியும் ஈஸ்ட் எடுத்து 2 kilometersன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈஸ்ட்னா இந்த சைடு, இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 kilometers. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் இருந்திருக்கலாம், எண்டிங் பாயிண்ட்டான்னு தெரியல. ஓகே, மறுபடியும் இருக்குது. ஆஃப்டர் திஸ் he turns to north and walk 9 kilometers. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நார்த்தை நோக்கி திரும்பி 9 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி 5 kilometer. அப்போ 9 kilometerங்கிறது கண்டிப்பாக மேலே வரைக்கும் அது வந்திருக்கும். ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5 kilometers. ஸோ அப்போ இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 kilometersஸாக இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 kilometerன்னு சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி 1 kilometer, ரைட் எடுத்து 5 kilometer, லெஃப்ட் எடுத்து 2 kilometer, திருப்பி நார்த்தில் 9 kilometer. ஸோ இது 5 kilometer, அப்போ பாக்கி 4 kilometer மேலே போயிருப்பாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 9 kilometers. ஸோ அவங்க எப்போதும் போல் என்ன கேட்பாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க வேண்டியது இந்த டாட்டர் லைன். இந்த டாட்டர் லைன் வச்சுட்டிங்கனாலே அப்போ இது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியாக இருக்கும். நிறைய சம் பார்த்தாச்சுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி 1 kilometer, இது ஆல்ரெடி 2 kilometers. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 3 kilometers. அடுத்தது பி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா 4 kilometers. அப்போ பிங்கிறது 4 kilometers. ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயருங்கிறது 9, பி ஸ்கொயருங்கிறது 16. ஸோ ரூட் ஆஃப் 25. அப்போ சி ஈக்குவல் டு 5. ஸோ எல்லா வேல்யூஸுமே கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 5 kilometers.